எல்லோருக்கும் வணக்கம். நாம இடைச்சொற்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடைச்சொல்ல 2ஆம் வார்த்தை வந்து கேப்பெகலே. கேப்பெகலே அப்படின்னா முன்பு, முன்னாள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறாங்க, வாக்கியங்களில் இதை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் முதல் வாக்கியம் வந்து மே 10 बजे के पहले ऑफिस पहुंचती हूँ. மே நான் 10 बजे 10 மணிக்கு 10 बजे के पहले 10 மணிக்கு முன்னாலேயே ஆஃபீஸ் பகுஞ்ச்தி ஹூம் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தேன். மே 10 बजे के पहले ஆஃபீஸ் பகுஞ்ச்தி ஹூம் நான் 10 மணிக்கு முன்னாலேயே அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தேன். பகுஞ்ச் அப்படின்னா வந்து சேர்றது. பகுஞ்ச்தி அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு சொல்கிற மாதிரி, இது பெண்பாலில் இருக்குது. சரிங்களா? பகுஞ்ச்தி ஹூம் நான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்குது. 10 बजे 10 மணி ஆஃபீஸ் பகுஞ்ச்தி ஹூம் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தேன். ஆப்கே பெகலே மே சோ ஜாத்தா ஹூம் உங்களுக்கு முன்னாலேயே நான் தூங்கி விடுகிறேன். ஆப்கே பெகலே உங்களுக்கு முன்னாலே, மே சோ ஜாத்தா ஹூம் சோ அப்படின்னா தூக்கம், சோ ஜாத்தா ஹூம் அப்படின்னா தூங்கி விடுகிறேன், தூங்கிடுவேன், உங்களுக்கு முன்னால் நான் தூங்கிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஆப்கே பெகலே மே சோ ஜாத்தா ஹூம். तुम कॉफी पीने के पहले क्या खाते हो? तुम कॉफी पीने के पहले क्या खाते हो? तुम நீ காஃபி பீனைக்கு பெகலே காஃபி குடிக்கும் முன், குடிப்பதற்கு முன், கியா காத்தே ஹோ என்ன சாப்பிடுகிறாய், இல்லை என்ன சாப்பிடுவாய் அப்படின்னு அர்த்தம். தும் காஃபி பீனைக்கு பெகலே கியா காத்தே ஹோ நீ காஃபி குடிக்கும் முன் என்ன சாப்பிடுகிறாய், இல்லை என்ன சாப்பிடுவாய் அப்படின்னு அர்த்தம். இஸ்கா நாம் பெகலே கியா தா, இஸ்கா நாம் பெகலே கியா தா இதனுடைய பேர் முன்பு என்னவாக இருந்தது. தா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். இஸ்கா நாம் இதனுடைய பெயர், பெகலே முன்னர், முன்பு, கியா தா என்னவாக இருந்தது, என்ன இருந்தது, என்னவாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இஸ்கா நாம் பெகலே கியா தா இதனுடைய பெயர் முன்பு என்னவாக இருந்தது. மே 10 बजे के पहले ஆஃபீஸ் பகுஞ்ச்தி ஹூம் நான் 10 மணிக்கு முன்னாலே அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தேன். ஆப்கே பெகலே மே சோ ஜாத்தா ஹூம் உங்களுக்கு முன்னாலே நான் தூங்கி விடுகிறேன். तुम कॉफी पीने के पहले क्या खाते हो? तुम कॉफी पीने के पहले क्या खाते हो நீ காஃபி குடிக்கும் முன் என்ன சாப்பிடுவாய். இஸ்கா நாம் பெஹலே கியா தா, இஸ்கா நாம் பெஹலே கியா தா இதனுடைய பெயர் முன்பு என்னவாக இருந்தது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.